வணக்கங்க. நான் உங்க ஈரோடு அக்ரிவேல்லேருந்து உங்க டெக்னீஷியன் சீனி பேசுறேன். இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பிரெஸ்கட்டரோட மெயின்டனன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்ப மெயின்டனன்ஸ்னா இப்ப என்ன எப்படிங்க பார்க்கணும் அப்படின்னா, வந்து இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஊத்தணும், பியூர் பெட்ரோல் எவ்வளோ ஊத்தணும், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும், ஐடியல் ரன்னிங் எப்படி ஓட விடணும், இத பத்தி பார்க்க போறோம் வாங்க. இப்ப இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ஆயில் எங்க ஃபில் பண்ண போறோம், பெட்ரோல் எங்க ஃபில் பண்ண போறோம், பியூர் பெட்ரோல் அந்த பெட்ரோல் எங்க ஃபில் பண்ண போறோம், ஆயில் எங்க ஃபில் பண்ண போறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பியூர் பெட்ரோல். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3/4 லிட்டர் பிடிக்குங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் மிக்ஸிங்கோ எதுவுமே பண்ணக்கூடாது. பியூர் பெட்ரோல் மட்டும் ஊத்தணுங்க. நம்ம இதில பியூர் பெட்ரோல் ஊத்திக்கலாம். இந்த மாரி ஒரு புனல் வச்சு, பியூர் பெட்ரோல் மட்டும் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இந்த லாக்க வந்து இந்த மாரி போட்டுக்கோங்க கேப்ப. போட்டு டைட் பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா, பியூர் பெட்ரோல் 3/4 லிட்டர் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் ஆயிலு இந்த மாரி கேப்ப கழட்டி வச்சுட்டு, இப்ப இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா, 2040 கிரேடு 250 எம்எல் பிடிக்குங்க. இந்த மாரி வச்சுட்டு, இந்த மாரி மெதுவா ஆயில் ஊத்திட்டு, இந்த மாரிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில த்ரெட் அளவுக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கரெக்ட்டா இன்ஜின மட்டமா நிக்க வச்சுட்டு, இந்த த்ரெட் அளவுக்கு உங்களுக்கு 250 எம்எல்ங்க. ஊத்திட்டு இதே மாரி கேப் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பியூர் பெட்ரோல் ஊத்தியாச்சு, ஆயிலும் ஊத்தியாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 லிட்டர் பியூர் பெட்ரோல் ஊத்திருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் 2040 கிரேடு 250 எம்எல் ஊத்திருக்குதுங்க. எல்லாமே ஊத்தியாச்சு. இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத அப்படியே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா, இங்க ரைட் சைடு இந்த ஹேண்டில்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 0ன்னு போட்டிருக்குங்க. சரிங்களா? 1 0ன்னு போட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, 1ங்கிறது வந்து ஆனு, 0ங்கிறது ஆஃப். இந்த ஸ்விட்ச் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து 1க்கு கீழ இப்படி தள்ளி விட்டுட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, இது பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டர் பலூனு. இந்த பலூன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டைம் பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணோட்டி இந்த பலூன்ல வந்து பெட்ரோல் ஃபுல் ஆயிரும். ஃபுல் ஆனோனே இதில அப்படியே ரிட்டர்ன் டியூப்ல மறுபடியும் பெட்ரோல் வரும். இப்போ பம்ப் பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோக்கு. இந்த ஒயிட் கலர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து சோக்கு. இந்த சோக்கு எதுக்குன்னா, ஸ்டார்ட் ஆகாத பட்சத்தில சோக்க வந்து மேல போட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆன உடனே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சோக்க கீழ வைக்கணும். எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணக்குள்ள ரன்னிங்ல சோக்கு கீழ தான் இருக்கணும். இந்த சோக்கு எதுக்குன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சோக்க கீழ இறக்கி விட்டுருங்க. இப்ப என்ன பண்ணீங்கன்னா, சோக்க மேல போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? ஸ்டார்ட் ஆன உடனே இந்த சோக்க என்ன பண்றீங்க? ரிட்டர்ன் கீழ தள்ளி விட்டுறணும். உங்களுடைய ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் இதுதாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்டில்ல இதுதான் உங்களுக்கு ரேஸ். இத வந்து பார்த்தீங்கன்னா, ரேஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா வந்து இன்ஜின் வந்து ரேஸ் ஆகும். இத விட்டுட்டீங்கன்னா ரேஸ் வந்து குறைஞ்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் ஆஃப். மேல வச்சு தள்ளிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிருங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா எப்பயுமே லோட் எடுக்கல நீங்க காட்டுல யூஸ் பண்ணல, ஃபீல்டுல யூஸ் பண்ணக்குள்ள இது ஃபுல்லா ரேஸ் குடுத்துட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஃபுல்லா ரேஸ் குடுக்காம ஆஃப் ஒரு இதில ரேஸ்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு லோட் எடுக்காது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஆக்ஸிலேட்டரு. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரேஸ் குடுக்குறீங்க. இத பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி வந்து மூவ் பண்றது, எப்படி ஆக்ஸிலேட்டர் குடுக்குறது, பெட்ரோல் எங்க ஊத்தணும், ஆயில் எங்க ஊத்தணும்னு சொல்லிட்டு இப்ப பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஆயில வந்து கன்டினியூஸா ஓட்டக்கூடாது. இந்த 250 எம்எல் ஊத்துறோம் பார்த்தீங்கன்னா, 2040 இன்ஜின் ஆயிலு, இத வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. இத பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 20 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆயில சேஞ்ச் பண்ணணும். இது 250 எம்எல் மட்டும். இது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்து கழட்டிட்டு, அப்படியே கீழ ஏதோ ஒரு பக்கம் அப்படியே சாய்ச்சி ஊத்திட்டு, மறுபடியும் வந்து ஆயில் இதில 250 எம்எல் 2040 கிரேடு ஃபில் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து இந்த கேப்ப போட்டு லாக் பண்ணிக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா, 20 மணி நேரம் கழிச்சு நீங்க இன்ஜின் ரன்னிங்ல இருக்கும்போது அந்த ஹவர்ஸ் வந்து கணக்கு வச்சுக்கணும். 20 மணி நேரம் கழிச்சு நீங்க ஆயில் வந்து இந்த 250 எம்எல் சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஐடியல்ல வந்து ரன் பண்ணணும். எடுத்த உடனே நீங்க லோடு குடுக்கக்கூடாது. ஐடியல் எப்படி ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின வந்து ரேஸ் குடுக்கக்கூடாது. இப்ப நான் ரேஸ் குடுக்காதே ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ ஸ்பீட்ல ஓடுனுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்லோ ஸ்பீடுல 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓட்டணுங்க. 3 மணி நேரம் ஓட்டணும். 3 மணி நேரமும் கன்டினியூஸா ஓட்டக்கூடாதுங்க. 1 மணி நேரம் ஓட்டுனீங்கன்னா, இன்ஜின வந்து இந்த இந்த பாரு இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச மட்டும் ஆஃப் பண்ணிருங்க. சரிங்களா? இதே மாரியே 1 மணி நேரம் ஓட்டுனீங்கன்னா 20 நிமிஷம் ரெஸ்ட். மறுபடியும் 1 மணி நேரம் ஓட்டுனா 20 நிமிஷம் ஆஃப் பண்ணிருங்க இன்ஜின. இந்த மாரி 3 மணி நேரம் ஐடியல் ரன்னிங் ஓட விட்டுட்டு, அப்புறமேலு தான் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அட்டாச்மெண்ட் இதில வந்து ஃபிட் பண்ணி, நீங்க கொண்டு போய் ஃபீல்டுல கொண்டு போய் லோடு குடுக்கணுங்க. இந்த ஐடியல் ரன்னிங் எதுக்குன்னா, இன்ஜின் வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிங்ஸ் வந்து தேய்மானம் கன்டினியூஸா ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஓட்டிங்கன்னா தேய்மானம் ஆகும். இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின பொறுத்தவரைக்கும், நம்ம எப்படி ஆயில் ஊத்தணும், எப்படி பெட்ரோல் ஊத்தணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்,
மறுபடியும் எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்படி வந்து யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆயில் ட்ரெயின் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். எப்படி ஆயில் ட்ரெயின் பண்ணணும், எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் என்னன்னா ஐடியல் ரன்னிங் பண்ணுங்க. ஐடியல் ரன்னிங் எப்படிங்க ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, ஐடியல் ரன்னிங் மொத்தம் 3 ஹவர்ஸ் ஓட்டுங்க. 3 ஹவர்ஸும் கண்டினியூஸாக ஓட்டணும் கிடையவே கிடையாதுங்க. 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஓடுங்க. அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து 3 மணி நேரம் ஓட்டணும். 3 மணி நேரம் எப்படி ஓட்டுறதுனா 1 ஹவர் ஓட்டுனீங்களா 20 நிமிஷம் ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமே ரெஸ்ட் விடுறதுனா எப்படின்னா இந்த சுவிட்ச் இது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஓட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் ஓடுங்க. மறுபடியும் 1 மணி நேரம் ஓட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. இதே மாதிரி 3 டைம் ஒவ்வொரு மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டை வந்து ப்ரெஸ் கட்டரில் மாட்டி நீங்கள் ஓட்டிக்கலாங்க. போஸ்டோக்கு ப்ரெஸ் கட்டரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.